பரிசாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா போது நிறுத்துங்களம்மா. உங்கள் மஞ்சள் நீராட்டு நானு தெரு தெருவா வீதி வீதியா நாட்டியம் ஆடுறேன். ஆமா, உங்களுக்கு நாட்டியத்துக்கு கூப்பிட்டீங்க, நாட்டியம் வந்து ஆடினேன். சரி, நீங்க பிறந்த உடனே இந்த முத்தாரத்தை உங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆர்டர் பண்ணி செஞ்சாங்க. ஆமா, முத்தாரத்தை செஞ்ச உடனே நீ பிறந்த உடனே முத்தாரத்து பேரோட வச்சாங்க. இந்த முத்தாரத்தை எதுக்கு போட்டாங்க? முத்தாரக என்ற பேர் பெற்று ஊரு சபையோட இந்த முத்தாரத்தை போட்டாங்க. சரி, இந்த நாட்டியம் வந்து நாட்டியாங்க. சரி, நாட்டியத்துக்கு போய் இந்த முத்தாரத்தை கொடுத்துட்டா இந்த வீதி மக்களும் தெரு மக்களும் உக்காந்து ஆட்டம் பாக்குறவங்களாம் எவ்வளவு கேவலமா சொல்லுவாங்க. ஐயோ அப்படியா? அதனால இந்த முத்தாரத்துல தேவையில்லம்மா, வேற ஏதாவது பரிசு கொடுங்க. உனக்கு வேற பரிசு கொடுக்கணுமா? சரி, வேற பரிசு கொடுக்குறேன். நீ ஏதோ கொடுக்க போறேன்னு சொல்றியா? என்ன பரிசு? நான் முதல்ல ஒரு பரிசு கொடுக்குறேன், அது பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, கொண்டு வாப்பா. இந்த முத்தாரத்தை சரிப்பா வாங்கிக்கலாம். பக்கத்துல என்னோட குடிசை இருக்கு. சரி, முக்காணிச்சு 6 மணி வீட்டுல இருக்கிறது இதுதானம்மா. சரிம்மா, மிக்க நன்றி. அப்படியே ஆகட்டும். ஒரு புறம் இருமா. அண்ணா, இதோ பார்த்தாயா, கச்சல எனக்கு ஒரு பரிசு கொடுத்துள்ளார். இது என்ன பரிசு தெரியுமா? முக்கணி சாறு. இந்த முக்கணி சாறு இருந்துனா நீண்ட ஆயுளுடனும் இளமையுடனே இருப்பாங்க சொல்றாங்க. ஆனா நீ அருந்து விடண்ணா. பல வாழை என சொல்லக்கூடிய முக்கணி சாறு இதோ இருக்கின்ற கச்சரை உனக்காக பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த முக்கணி சாறை நீதான் அருந்து வந்து சிறந்தே தவிர இந்த முக்கணி சாறை நான் அருந்து கூடாது. போதும், நிறுத்துங்க. சொல்வதை கேளுங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு வார்த்தை கூட நான் சொன்ன வார்த்தை தட்டாமல் செய்தவர் இதுவரைக்கும் நீங்க. இப்ப ஏன்னா தடுமாற்ற ஆறீங்க? எதற்காக எனக்கு தெரியவில்லை. சொல்வதை கேளுங்க. எதற்காக நான் சொல்றேன் தெரியுமா? இத குடிச்சா நீண்ட ஆயுளுடன் இளமையுடன் இருப்பான்னு சொல்றாங்க. இது குடித்ததால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. நான் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு திருமணம் செய்து போவேன். எனக்கு கிடைச்ச என் நாட்டு மக்களுக்கு தான் கிடைக்கும். என்னோட நான் பிறந்த நாட்டுக்கு கிடைக்குமா? நம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ அறிந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நீ பிறந்த நாட்டிற்கு இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றதுக்காகவே நீ சொல்லக்கூடிய இந்த முக்கணி சாறை நான் அருந்து வேண்டும். அம்மா, இந்த முக்கணி சாறை நான் அருந்துகிறேன். அண்ணா, குடிக்கிறீங்களா? ஐயா, என்ன என்ன மாப்பழ வாழை முக்கணி சாறு. ஆமா, மாப்பழ வாழை வாங்கண்ணா. ஏணி கொஞ்சம் கட்டுங்க. ஏணி விழுந்துச்சு பாரு. ஏணி கொஞ்சம் கட்டுங்க. இந்த நாட்டு இளவரசிமா அவங்களுக்கு போய் அவங்க அண்ணங்காரன் அப்படிலாம் அடிக்கிறாரு. இதெல்லாம் என்ன செல்லாம்? ஐயோ, உன்னும் ஒன்னும் அடிக்க மனசு அப்படியே சின்ன வயசுல இருந்து அரண்மனையில வாய்ந்த குழந்தை. ஏதோ ஒரு சூழ்நிலை பாவம் இந்த மாதிரி ஒன்னா இதுவாரு ஒன்னு நல்ல புத்தியோட அடிக்கல, சுயநறிவு மாறி போச்சு. சுயநறிவு வந்து அந்த ஆளுக்கு இல்லாத போச்சு. அதனால ஏன் பேஜாட் போடுறேன்? குழந்தை பாவம் ஒன்னு வச்சுக்காரா, உடம்புல நோவுதா? சொம்மாத்து தலை மேல தண்ணி கூட தான் இருக்கும். அம்மா உயிருக்கு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சுமையா நினைக்காமே ஒரு சுகமா நினைச்சேன். தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திடலாம். அந்த நேரம் தோணுதம்மா, உன்னோட மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திடலாம். அந்த நேரம் தோணுதம்மா, உன்னை வரமா நினைச்சேமா, உரமா தெளிச்சேமா, உன்னை வரமா நினைச்சேமா, உரமா தெளிச்சேமா. அப்புறாணி மனச வச்சு அங்க மட்டும் பொத்தவளே
பறவை போல இருந்தேன் ஒரு சிறகாடி முளைச்ச குஞ்சு பறவை போல இருந்தேன் ஒரு சிறகாடி உன்னோட பேச்செல்லாம் என்னை பத்தி தான் இருக்கும். உவரில் தான் துடைக்கும் உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் என் கண்ணோர தண்ணி வந்தா அம்மா உன் கைவரலு தான் துடைக்கும் உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் என் கண்ணோரம் தண்ணி வந்தா அம்மா கைவீரலு தான் துடைக்கும் உன்னை மறந்தா இந்த உசிறு தான் போதும் உன்னை மறந்தா இந்த உசிறு மறந்தே தான் போதும் செப்பிக்குள்ளே முட்டை போது என்ன வச்சு காத்தவளே அப்புறி மனசை வச்சு அன்பு மட்டும் போட்டவளே அன்பு மட்டும் போட்டவளே அன்பு மட்டும் போட்டவளே. அம்மா இதோ வருகிற அந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று முறையிட்டு என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரும்மா. இதோ வருகிறேன் அம்மா, வருகிறேன். கோடை காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் நிலவே அருகினில் வா. கோடை காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் நிலவே அருகினில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதம் அருகினில் அருகினில் வா மரவா. அருகில் வந்ததும் உருகி நின்றதும் உறவு தந்தது நங்குறவு. கோட்டைக்கு வந்த மதுரேவா, கோட்டைக்கு வந்த நில
வேலை வச்சுக்கலாமா? ஏய், எங்கடா? அவனுங்கள அப்படி சேர்ந்துட்டேன். அட லக்காடி பையா. நான் என்ன பண்ண அவங்கள அப்படி சொல்றேன்? ஒண்ணு மாட்டியே. அவங்க சொல்லு. ஒண்ணு மல்லியா. பாக்கத்திலே வக்காலியா. காலையா தூக்குறா? காலையா தூக்குறா? காலையா தூக்குறா? ஒரு கண்ணு போட்டுக்கணும். நான் கேட்கறேன்டா, ஆட்டம் பாக்குறோம்னா நான் பஸ்கான்னு பாத்துங்க. ஆட்டம் தெரியல, தெரியுமா தெரியாது? உன் பிள்ளை எங்க அமிச்சா? ஏன் வாணி கம்மி காமிச்சா? வாணி கம்பெனில தான் பணம் கொடுக்குறாங்க, நாங்க மண்ணு அள்ளி கொடுக்குறோம். ஏன் இருடா சொல்றா? அவங்க அமக்கலம் பண்றாங்க, நீ உள்ள போன லக்காடி போய் உனக்கு தொடப்ப கட்ட முடிஞ்சுக்கோ. ஓடப்பல்ல நான் எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். வரும்போது கம்பெனிக்கு வரும்போது எதையும் குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. உள்ளுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்து காலேஜ் சேர்த்துக்கிட்டு மாணி கம்பெனில பணம் கொடுக்குறாங்க, நாங்க மண் அள்ளி கொடுக்குறோமா? எப்படி அனுப்புறாங்க? ஆட்டை இருந்தாலும் ஆட்டை இல்லைனாலும் திடீர்னு ஆட்டை வரும், எதுக்கு அனுப்புனேன்? உன் மேல யாரு எடுத்துச்சா? தாய் தந்தை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. குடிப்பியா? குடிச்சுட்டு வேலை ஏறியா? நீ படுத்துந்தல்ல, படுத்துந்த எப்படி படுத்துந்த தெரியுமா? நீ எப்படி வேணாலும் குடிச்சுட்டு எப்படி வேணாலும் கடுப்பேர் நாங்க துணி இஸ்து விடணுமா? கம்பெனிக்கு வாஜரு நிர்வாகி ஓனரு உனக்கு வந்து நாங்க சூத்தல துணி இல்லாத தூங்க துணி கட்டி விடுறோமா? உன் மடத்தை போட்டு தான் குடிக்கிறேன். 2 பேரு இதுல பொம்பளைக்கிறாங்க. அவங்க எப்படி படுத்துந்தா, எப்படி உக்காந்துந்தா? செய்யலாமா அந்த வேலை? சரியா? புள்ளி வாணி கம்பெனிக்குள்ள அடிச்சியா? இன்னைக்கு நாடத்துக்கு போயிடுவாம்பா.
கச்சிலை